மைக்கோபிளாஸ்மா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஸ்மாலஸ்ட் ஃப்ரீ லிவிங் ஆர்கனிசம் இஸ். இப்போ கீழ்கண்டவற்றில் மிக சிறிய உயிரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வைரஸ். இப்போ வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ளிகேட் பேரசைட் அப்படின்னாலே இது வந்து கட்டாய ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளான் வைரஸ், அனிமல் வைரஸ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இப்போ பிளான் வைரஸும் அனிமல் வைரஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் வைரஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா எல்லாமே வந்து ஆர்என்ஏவால் ஆனது. அனிமல் வைரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்ஏவால் ஆனது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மைக்கோபிளாஸ்மா. இப்போ மைக்கோபிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா பிபிஎல்ஓன்னு சொல்லுவோம். பிபிஎல்ஓ அதாவது ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம் அப்படின்னாக்க இது வந்து நிமோனியா ஃபீவரை வந்து உருவாக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சாலில் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சைனோபாக்டீரியம். இப்போ சைனோபாக்டீரியம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா அனபீனா, நாஸ்டாக், ஆசிலட்டோரியா, இது எல்லாமே இந்த சைனோபாக்டீரியாவில் இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸில் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா லுக் லைக் ஃபங்கை. இது வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரி இருக்குன்னா ஃபங்கை மாதிரியே இருக்கும், ஆனால் இது ஃபங்கை கிடையாது, ஒரு பாக்டீரியா. இது வந்து அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்டினோமைசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைக்ளின், ஆம்பிசிலின் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலையே வந்து மிக சிறிய உயிரியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. இதுதான் வந்து சரியான பதில்.